என்னது, சோம்பேறிக்கும் சோம்பேறி சிக்கனா? இப்படி ஒரு ரெசிப்பியா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு முதல்ல பார்த்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு சிக்கன் எடுத்து போட்டிருக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சது அதை எடுத்து அந்த சிக்கனில் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அடுத்து பெருங்காயம்ன்றது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் விட்டுடலாம். சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது அவ்வளோதாங்க, ரெசிபியே அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி சேர்க்கவே வேண்டாம். சிக்கன்லேருந்து வர்ற தண்ணி ட்ரை ஆனாலே போதும். அது வரைக்கும் அடுப்பில் இருந்தாலே போதும். சிக்கனும் நல்லா வெந்துடும். போட்ட அளவு கரெக்டாக இருக்கும் மசாலா பிடிக்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிராம்பு பொருள் பட்டை பொருள் எதுவுமே போடலை, ஜஸ்ட் அந்த மசாலா மட்டும்தான் போட்டது. பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, கிராம்பு வாங்கணுமா பட்டை வாங்கணுமா இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு மசாலா பாக்கெட்டு, மிளகாத்தூள், உப்பு, 3 ஐட்டம் இருந்தாலே போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு பேர் தான் சோம்பேறி சிக்கன். ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.